உங்க லவ்க்காக எவ்வளவு தூரம் போவீங்க? ஃபுல் ஜப்பானையும் 6 மாசம் டிராவல் பண்ணி தன்னோட லொகேஷன் ட்ராக்கர் டேட்டாவை கூகுள் எர்த்ல அப்லோட் பண்ணி அதுல மேரி மீன் வர வச்சு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ற இவரோட பேரு தான் யாசன். 6 மாசம் 4500 மைல்ஸை டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங்னு டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு ஹோல்சம் ட்ரிப்பை ஃபினிஷ் பண்றாரு இவர் சொல்றாரு, நான் புக்ல மட்டுமே படிச்ச நிறைய இடத்த நேர்ல பாக்குறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு. இந்த மாதிரி பெரிய ஜேர்னி பண்றதுக்கு நம்மளோட ஜாப் அண்ட் டைம் ஒத்துழைக்காது. ஆனா இங்க கேள்வியே, நம்மள எவ்வளவு பேரு இந்த மாதிரி நம்ம மனசுல தோன்றதை செய்யறோம்? நம்மள எவ்வளவு பேரு நினைச்ச உடனே பக்கத்துல இருக்க ஒரு அழகான மலைக்கு ட்ரெக்கிங் போறோம்? சென்னையில இருக்கிற எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் நினைச்ச உடனே பீச்சுக்கு கிளம்பி போறீங்க? பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போய் ஒரு 30 மினிட்ஸ் தனியா உட்காந்துருக்கீங்களா? இப்படி எனக்கு தோணவே இல்லை, அதனால நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். பிகாஸ் நீங்க அழகான லைஃபோட ஒரு அழகான எசன்ஸை மிஸ் பண்றீங்க. டெய்லி டேட்டா பேக்கேஜ் வேஸ்டா போகுதுன்னு சொல்லிட்டு 2GB காலி பண்றோம்ல. நம்மளோட லைஃப் ஒரே ஒரு லைஃப், அதையும் ஏன் வேஸ்டா போக விட்டுட்டு அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்ல? சிச்சுவேஷன்ஸ் எப்போதும் வேற வேற வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நாளைக்கு நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களோட ஜேர்னி, உங்களோட லைஃப் ஜேர்னி ரொம்பவே அழகா இருக்கணும், இந்த மேரி மீ மாதிரி. அதுக்கு நீங்க இப்போலேருந்தே உங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகா வாழ ஆரம்பிங்க. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அந்த பொண்ணு இவரோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிட்டாங்க.